ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழுப்பலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு ஃபைலை வந்து நேராக வந்து விஜயோட ஆஃபீஸ்க்கு வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அது எப்படிடா வந்து அப்போ வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து ஃபைலை வந்து கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டும், நான் வந்து எதுக்காக வந்து ஃபைலை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அதை வந்து டேரெக்டாக வந்து என்கிட்டயே வந்து கொடுத்துருக்கலாமே, அவர் என்கிட்டயே வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தவங்க, இப்போ மட்டும் எப்படி வந்து ஃபைலை வந்து நேராக எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஆஃபீஸில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐடியாவும் இல்லை. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து அந்த செக்யூரிட்டியை வந்து கரெக்ட் பண்ணி எப்படியோ வந்து அந்த ஃபைலை வந்து செக்யூரிட்டி மூலிமா வந்து அன்னபூர்ணி கிட்ட கொடுத்து திரும்ப வந்து மல்லி வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து இந்த இந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து விஜய் தம்பிக்கிட்ட வந்து கொடு, மாப்பிள்ளை கிட்ட கொடு, அப்போ தான் வந்து அவர் வந்து இந்த ஃபைலை வந்து தேடிட்டு இருக்காரு, நீ வந்து எடுத்துகிட்டு வரேன்னு வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம செக்யூரிட்டி மூலிமா வந்து எப்படியோ எடுத்துகிட்டு போயிட்டு வந்து மல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து ஒரு லீலை வந்து நடக்குது. என்னடா லீலை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு ரொமான்ஸ் வந்து போகுதுங்க. அந்த ரொமான்ஸ் வந்து போயிட்டுருக்கும்போதே வந்து செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி வந்து எல்லாருமே வந்து ஆஃபீஸை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலேயே வந்து அவங்க 2 பேரையும் வந்து பூட்டிட்டு வந்து போயிடுறாங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே. ஆஃபீஸ்க்குள்ளேயே பூட்டிட்டு வந்து போனதும் அங்கே இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாம் பண்ணிடுறாரு. அதுவும் வந்து ஒரு நல்லதாக வந்து போச்சு. ஏன்னா ஃபோன் கால் வந்து பண்ணி அதை வந்து எல்லாருமே வந்து வர சொல்கிறதுக்கு பதிலாக அங்கே ஃபோனு இதுவும் வந்து சிக்னலும் வந்து கட் பண்ணி விட்டுறாரு. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலையும் அந்த ஃபோன் வந்து கட் பண்ணி விடுறதும் வந்து நல்லது தான். ஏன்னா அது மூலிமா வந்து உள்ளே யாருன்னா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி நீ எதுக்கு இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் சார் வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே வந்து மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து ஃபைலை வந்து விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இது இம்பார்ட்டண்டான ஃபைலாச்சே, அதனால தான் வந்து உங்களுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. எப்படியோ வந்து எந்த ரூபத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து விஜயை வந்து எப்படி பார்த்தாலுமே வந்து காப்பாற்றிடுறாங்க. அது எப்படிடா வந்து காப்பாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, ஆமாங்க, அந்த சிலையை வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த வந்து எஃப்ஐஆர் வந்து மல்லி மேலே வந்து போட்டு மல்லி மேலே எஃப்ஐஆர் இருக்குன்றதுனால வந்து அந்த கனடா ப்ராஜெக்ட் வேறு வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தார். மல்லியால் தான் இதெல்லாம் வந்து உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 18 கோடி வந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் 18 கோடி முக்கியமாக உயிர் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது உயிர் தாங்க வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து புரிய வந்திருக்கும். எதுக்காக அது வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேனேஜர் வந்து சொல்கிறாரு, சார் நீங்கள் போக வேண்டிய ஃப்ளைட் நம்பர் வந்து இது தானே, அந்த ஃப்ளைட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா, எப்படியோ வந்து உங்கள் பொண்டாட்டியால் தான் வந்து உங்கள் பொண்டாட்டியோட தாலி பாக்கியத்தால் தான் வந்து நீங்கள் வந்து உயிரோடு இருக்கீங்க இப்போது, இல்லைனா வந்து நீங்கள் வந்து எரிஞ்சு சாம்பலாகி போயிட்டுருப்பீங்க, அதுவும் எந்த இடத்துல விழுந்திருப்பீங்க, எங்கே வந்து கிடச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மேனேஜர் வந்து சொல்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ஆமாங்க சார், நீங்கள் புக் பண்ணியிருந்த ஃப்ளைட் வந்து உங்களுக்கு வந்து அந்த கனடா விசா மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ளைட்டில் தான் வந்து போயிருக்கணும். அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்டால் வந்து ஃபய எல் ப்ளைனே வந்து ரொம்பவே வந்து வெடித்து அதுக்கப்புறம் வந்து இதாகிடுச்சு, ப்ளஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். ஓ, அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கா, எப்படியோ வந்து இந்த விஷயத்துலேயே வந்து ஏதோ வந்து கடவுள் புண்ணியத்தினால வந்து நம்ம மல்லியால் தான் வந்து இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு, போகாமல் வந்து தடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து மல்லிக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் நம்ம விஜய். ஆனால் வந்து விஜய் வந்து சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து சொல்கிறாருங்க. என்னங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி ரொம்பவே வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. எதுக்காக வந்து சாரி சொல்கிறீங்க, நீங்களாம் உங்கள் வாயாலேருந்தெல்லாம் வந்து சாரி எல்லாம் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. ஓ ஓ ஓ ஓ போதும் போதும் போதும், நான் வந்து பண்ணது எல்லாமே வந்து சாரி தான், ஒரு இதில் இருந்துட்டேன், அதனால் வந்து என்னை வந்து ரொம்பவே வந்து நீ வந்து காப்பாற்றிருக்க அப்படின்னெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் வந்து யார் மோகத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும், அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து கவலைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.